மற்றும் உள்ளிட்ட ஒரு 37 வீடுகளை பகுதியும் முழுவதுமாக இடிக்க கொடுத்து அதை நாங்கள் வெறும் கண்ணால் வேடிக்கை மட்டும் பார்த்ததற்காக உங்களிடத்தில் நாங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த விஷயத்தை எங்களுடைய பார்வைக்கு இது காலம் கடந்து நாங்கள் எடுத்த ஒரு முன்னெடுப்பு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கோர்ட்டுடைய ஆர்டர் 30ஆம் தேதிக்குள்ள அது கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனா நாங்க அந்த பிரச்சனையை கையில் எடுத்தது 26ஆம் தேதி. அசருடைய வேலைகளை சரியா சொல்லணும்னா அந்த 26ஆம் தேதி தான் ஒரு குழு ஏற்படுத்தப்படுது. ஒரே நாள்ல கட்டுமாவடியிலிருந்து எங்க விமிசல் வரைக்குமான அழைப்புகள் கொடுக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுடைய தோழர்களையும் ஒருங்கிணைச்சு அத்தனை ஜமாத்துகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்க முன்னெடுக்கிறோம். காவல்துறையோ அந்த வருவாய்த்துறையோ எங்களை நம்பை வைத்து கழுத்தெடுத்தார்கள் என்பதுதான் அப்பட்டமான உண்மை. ஏன் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, பேச்சுவார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள், ஒப்பந்தத்திற்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இது தராசுகளை பிடிக்கக்கூடிய கை. இந்த அம்மாப்பட்டினம் என்பது வணிக சமூகம், உலகம் முழுவதும் சென்று இவர்கள் வணிகம் செய்யக்கூடியவர்கள், தராசுகளை பிடித்த கைகள். இவருடைய வார்த்தை சுத்தமாக இருக்கும் என்று நம்பி நாங்கள் எல்லாம் எங்களுடைய சொந்த ஊருக்கு சொந்த வேலைகளுக்கு சென்ற நேரத்தில் இவர்கள் எங்களுடைய இல்லங்களுக்கு புல்டோசரை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். வருவாய்த்துறைக்கும் காவல்துறைக்கும் இந்த கட்சிகளுடைய தலைவர்கள் வந்து பேசிவிட்டு சென்றதுனால நான் சொல்லல, இன்ஷா அல்லாஹ் சொல்றோம். அம்மாப்பட்டத்துடைய இளைஞர்களுடைய பிரதிநிதிகளாக சொல்றோம், அம்மாப்பட்டம் பள்ளிவாசல் பாதுகாப்பு குழு சார்பாக சொல்றோம், இன்ஷா அல்லாஹ் இனிமேல் அம்மாப்பட்டத்துல ஒரு வீடு இடிக்கிறோம்னா இந்த பாதுகாப்பு குழுவை தாண்டி எங்களுடைய ஜனாசாக்கள் மீது அந்த வீடுகளை இடித்துக் கொள்ளட்டும் இன்ஷா அல்லாஹ். இது ஏன்னு சொன்னால் மேடைக்காக சொல்லல, உளப்பூர்வமாக சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு வேற வேலை கிடையாது. எல்லாரும் கடை வச்சிருக்கோம், எல்லாரும் தொழில் செய்யறோம், எல்லாரும் வேலைகள்ல இருக்கிறோம். இருந்தாலும் எங்களுடைய கண்கள் இனிமேல் அம்மாப்பட்டத்தை விட்டு நகராது இன்ஷா அல்லாஹ். இந்த பிரச்சனை முடிக்கிற வரைக்கும் யாரும் போறது கிடையாது. ஏன்னு சொன்னா அன்னைக்கு 200 சகோதரர்கள் நிக்கிறாங்க, அத்தனை பேர் கையில செல்போன் இருக்குங்க, உலகமே பாக்குது, எல்லாரும் வீடியோ எடுத்து அனுப்புறதுக்கு தயாராண்டாங்க. அண்ணர்கள் சொன்னது போன்று, தலைவர்கள் சொன்னது போன்று யாரும் சாலைகள்ல உட்கார்ந்து தயாரா இல்ல. அதுல பலகீனமா சொல்லல. ஏன்னு சொன்னா நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள்ல கடந்த காலங்கள்ல அதையெல்லாம் செய்து பழக்கம் இல்லை. நமக்கு பிறப்போம், வளருவோம், வேலைகளுக்கு செல்வோம், கடை வச்சிருப்போம், வீடு கட்டுவோம், வாழ்வோம். ஒரு சுமூகமான மனநிலை, ஒரு சாதாரண ஒரு குடிமகன், ஒரு சாதாரண மனிதனுக்கு கூடிய அந்த அடிப்படை தேவைகள் அதை நிறைவேற்றினா போதும். நம்மளோட வாழ்க்கையோட லட்சியமா இந்த அம்மாப்பட்ட வாசிகளுக்கு என்ன இருக்கும்? அதிகபட்சமா அம்மாப்பட்ட வாசிகள் சொல்றதை விட சமுதாய மக்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு நல்ல வீடு, ஒரு அழகான மனைவி, 2 குழந்தைங்க, ஒரு காரு, ஒரு 5 சென்ட் இடம். இப்படியே நம்ம வாழ்ந்து விட்டதோடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு காவல்துறை 50 பேர் இருக்கிறோம், மக்கள் 500 பேர் இருக்கிறோம். ஆனா காவல்துறையை பார்த்து இந்த மக்கள் பின்னோக்கி ஓடக்கூடிய ஒரு அவலமான நிலை. கருப்பு நவம்பர் ஸ்டேட்டஸ் கொடுத்தோம், என்னங்க போகுது? கருப்பு நவம்பரா? யாருக்கு கருப்பு நவம்பர்? நவம்பர் 1 கருப்பு தினம், கருப்பு தினம் சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வைக்கணுமே, என்னங்க ஆகுது? ஆனா ஒரு விஷயத்தை அம்மாப்பட்டத்தோட மக்கள் புரிஞ்சுக்கணும், அம்மாப்பட்ட பெண்கள் இருக்கக்கூடிய தைரியம் நம்மகிட்ட இல்லைங்க. வெளிப்படையா சொல்ற, பெண்கள் தாய் கூட நிக்கிறாங்க ரோட்ல. நம்ம ஒரு உத்தரவு போட்டுட்டோம்னா ரோட்டை பறிச்சு உட்கார்ந்துருப்பாங்க சகோதரிங்க. ஆனா நம்ம பண்ண தவறிட்டோம். ஏன்னா நம்ம அந்த நேரத்துல களத்துல இல்லாத ஒரு விளைவு பார்த்தோம். நம்மள்ட்ட உத்தரவு கொடுத்த அதிகாரிங்க இந்த காவா வரைக்கும் காவா தாண்டி வர மாட்டோம், அந்த காபாவை தாண்டி வர மாட்டோம்னு சொல்லிட்டு நம்பி நம்மள கழுத்தெடுத்துட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்றோம், இந்த ஆடியோ அபிநயா மீதும் தாசில்தார் பன்னீர்செல்வம் மீதும் இன்னும் டிஎஸ்பி காயத்ரி அந்தாமா இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போட்டு பிரச்சனை கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நீங்க உங்களோட பார்வையில நாங்க இல்ல, இந்த உலக இந்த இஸ்லாமிய சமூகத்தோட பார்வையில நீங்க வந்துட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் ஹிட்லரோடு ஒப்பிட்டு எங்களோட தலைவர் எல்லாம் உங்களை பத்தி பேசிட்டு போனாங்க. ஹிட்லர் மட்டுமல்ல, ஹிட்லருடைய மோசமான நாசக சிந்தனை கொண்ட ஆர்எஸ்எஸ் பின்பற்றத்தை சேர்ந்தவங்க நீங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். அந்த சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வகையில் தான் உங்களுடைய செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் சட்ட போராட்டம் நடத்தி உங்களுடைய யூனிஃபார்ம்களை கலட்டும் வரைக்கும் எங்களுடைய போராட்டம் கிடையாது. இது அம்மாப்பட்டம் வீடுகளை பாதுகாப்பதோடு இந்த பிரச்சனை முடிவடையாது. இந்த 3 அதிகாரிகளையும் சட்ட போராட்டம் நடத்தி உங்களுடைய யூனிஃபார்ம்களை கலெக்டர் வரைக்கும், ஓட்டுக்கு வீட்டுக்கு உங்களை அலைய விட வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த போராட்டம் கிடையாது. அதை நான் தனிநபராக முன்னெடுக்க போவதில்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த பாதுகாப்பு சார்பாக நிச்சயமாக நாங்கள் முன்னெடுப்போம். சகோதரிகளுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு உத்தரவாதம், இன்ஷா அல்லாஹ்
இனிமேல் அம்மா படத்துக்குள்ள புல்டோசர் வந்து இனி ஒரு வீட்டை இடிப்போம்னு சொன்னா முன்னாடி நாங்கள் நிற்போம். நீங்கள் எங்களுக்கு பின்னாடி அனுபவித்து இந்த காவல்துறையையோ வருவாய்த்துறையோ ஓட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படி ஓட வைப்பதற்கு நீங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறீங்களா? உங்களுடைய செல்போனுடைய விளக்குகளை காட்டி எங்களுக்கு ஆதரவு தர மீட்டுங்க. யாருக்கு செல்போன் இருக்கோ உங்களுடைய ஒளிகளை எழுப்பி நீங்களும் அதற்கு தயார் என்பதை எங்களுக்கு தெரிந்து கொள்ளும் வகையில, இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் வகையில உங்களுடைய ஒளி விளக்குகளை எடுத்து காட்டுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த போராட்டம் இத்தோடு முடிவது கிடையாது. இன்றிலிருந்து தான் ஆரம்பமாகின்றது. இந்த இடத்திலிருந்து இந்த மஸ்ஜிதுல் ஹுதா தெற்குத்தூர் பள்ளிவாசலிலிருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த போராட்டம் ஆரம்பமாகின்றது. இனிமேல் காவல்துறை அட்டாசிட்டிகளை இந்த அம்மா பள்ளத்துல நீங்க நடத்துறீங்க அப்படின்னா இனி கடுமையான பெண்களை நீங்க எதிர்கொள்ள நேரிடும். கடுமையான பெண்களை எதிர்கொள்ள நேரிடும். என்னங்க பண்றீங்க நீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிட முடியும் உங்களால? சில சகோதரர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? 7 வண்டி வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? 7 வண்டி நிப்பாட்டி இருக்காப்பா. வஜ்ரா வண்டி வந்திருக்குப்பா. நான் கேட்கிறேன், 7 வண்டியில 50 பேரை ஏத்தினா கூட 350 பேர் தான் ஏத்த முடியும். 300 பேர் ஏத்த முடியும். இங்க 2700 பேர் உட்காந்துருக்கோம். நம்மள ஏத்துறதுக்கு வேண்டிய வாகனம் இருக்கா? இல்ல இங்க பேசி தலைவர் சொன்னாங்களே, இன்று எங்களோடு அனைத்து கட்சிகளை சேர்ந்த அனைத்து ஊர்ல ஜமாத்தில சேர்ந்த அத்தனை இளைஞர்களை ஒன்றிச்சு வச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அம்மா படத்தை தொட்டா அண்ணா படத்துல இருந்து ராமநாடு வரைக்கும் சாலை முறையில் பண்ணி ரோட்ல உட்கார்ற காக்கா நீங்க எடுத்து நடத்துங்க காக்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கு உத்தரவு அளிச்சிருக்காங்க. நீங்க அம்மா படத்தை கை வச்ச அப்படின்னா ஒட்டுமொத்த ஈசியாரோ சாலைகள் ஸ்தம்பிக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லா ஊர்களையும் சாலை முறைகள்ல எங்களுடைய தோழர்கள் ஈடுபடுவாங்க. நாங்கள் தனி ஊர் கிடையாது. அம்மாபட்டினம் என்பது தனி ஊர் கிடையாது. ஏன்னா எங்களோட கான்டாக்ட் உலகத்துல எவன்டே இருக்காது. சந்திரகத்துல கூட எங்களால் கடை வச்சிருப்பான். அம்மாபட்டினக்காரன் என்ன பண்ணிருப்பான்? சந்திர மண்டலத்துல மனிதர்கள் வாழக்கூடிய சூழ்நிலை அங்க கூட என்ன பண்ணுவான்? கடை வச்சிருப்பான். எங்களுடைய கான்டாக்ட் அந்த அளவுக்கு இருக்கு. நீங்க தேவையில்லாம உங்களோட பேச்சு நம்பி நாங்க போய் ஒரு வந்துட்டோம். ஒரு மூமின் உங்களெல்லாம் கூட்டு போடுவோம், இன்னொரு கூட்டு போடவே மாட்டான். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் திப்பு சுல்தானுடைய வாரிசுகளாக நாம இந்த களத்திலே நின்று இனி வரக்கூடிய, அதாவது கழுத்துக்கு மேல ஒரு நம்ம கத்தி வந்துச்சுங்க. இந்த பிரச்சனை, இந்த கோர்ட்டு தீர்ப்பு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நிறைய புரியாத விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. உன்னை புரிஞ்சுக்கிறீங்க. இன்னைக்கு அம்மா பட்டத்தோட விஷயம் வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சு. அம்மா பட்ட விஷயம் வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சு. இந்த அதிகாரி மட்டும் கிடையாது. இனி புதுசா வெவ்வேறு அதிகாரிகள் வெவ்வேறு காலகட்டத்துல வரதான் போறான், பேப்பர் நோண்டதான் போறான். என்ன போட்டிருக்கு நீ? அதுல என்ன போட்டிருக்கு நீ? யூடிஆர்னு சொல்லுவாங்க. 1975 அப்புறமா இந்த அரசு அந்த நிலங்கள் எல்லாம் வகைப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களை என்ன பண்றான்? இவன் வந்து கம்ப்யூட்டர்ல ஏத்துறான். அந்த யூடிஆர்ல என்ன பண்றது? பள்ளிவாசல் கோலம்னு போட்டிருக்கு. பள்ளிவாசல் கோலம் எதுக்கு இருக்கும்? பள்ளிவாசல் கோலம் என்பது ஒழு செய்வதற்காக இங்குள்ள ஜமாத்துகளால ஏற்பாடு செய்யப்பட்ட கோலம். அப்ப என்ன ஆகுது? அந்த சகோதரர் ஆசா சொன்னார், இந்த வழக்குகளை எடுத்து சொல்லக்கூடிய ஆசா சொன்னாப்புல தலைவர் இதெல்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது 1970 சமயங்கள்ல ஒரு கடல் சீட்டம் ஏற்பட்டுச்சு. அப்போ உப்பு என்னாச்சு? நம்மளுடைய பகுதி எல்லாத்தையும் உப்பு நீர் ஏறியுது. அப்ப இருந்த அந்த குளத்தை என்ன பண்றோம்? ஜமாத்தோடைய குளத்தை நம்ம தூத்துட்டு என்ன பண்றோம்? அது பள்ளிவாசல் கட்டுறோம். அதுக்கு ஜமாத்து என்ன பண்ணுது? ஜமாத்துக்கு சொந்தமான அந்த நிலத்தை என்ன பண்ணுது? மக்களுக்கு கொடுத்துருக்கு. இது உனக்கு என்ன பிரச்சனை? வழக்கு போட்டவர் யாரு? அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. உனக்கு என்ன பிரச்சனை? இது பள்ளிவாசலுக்கு சொந்தமான நிலத்துல இந்த ஜமாத்தை சேர்ந்த மக்கள் குடியிருப்பதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ தீர்ப்பு கொடுத்த 15 நாளைக்குள்ள நீ வந்து அகற்றல அப்படின்னா இதே மாதிரியான தைரியத்தோட நீ சாஸ்திரா காலேஜ் நீ போய் எடுப்பியா? இல்ல சென்னை எஸ்ஆர்எம் காலேஜ் எடுப்பியா? அல்லது தமிழ்நாடு முழுக்க இருக்க 4862 அரசு அலுவலகங்கள் அதை எடுப்பியா நீ? அப்ப நான் கேஸ் போடுறேன். இந்த கேஸுக்கு தீர்ப்பு கொடுத்த மதுரை உயர்நீதிமன்றமே ஏழதாக கேட்டப்பட்டிருக்கு. இப்ப நான் கேஸ் போட்டேன்னா மதுரை ஹைகோர்ட்டை நீ இடிப்பியா? அப்படி கேஸ் போட போறது இல்ல, அது நடக்கவும் போறது இல்ல. சொல்ற ஒரு பேச்சுக்கு அப்ப இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா இது கோர்ட்டு தீர்ப்பு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்லிட்டு நம்ம முட்டாளாக்கிட்டு இருக்கான். நம்ம ரோட்டுக்கு வந்து போறது வரைக்கும் இதுக்கு தீர்வு என்பது கிடையாது. இன்ஷா அல்லாஹ் போராட்டம் ஒன்றுமே தீர்வு, போராட்டம் ஒன்றே தீர்வு, போராட்டம் ஒன்றே தீர்வு. வாழ்ந்து கோழைகளாக வாழ்ந்து மரணிப்பதை விட வீரர்களாக போராடி சாவோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வார், நம்முடைய போராட்டங்களை பொருந்திக் கொள்வார். இன்ஷா அல்லாஹ். சகோதரர்கள் அத்தனை பேர் துவா செய்யுங்க. நீங்க போராட்டம் கலந்துக்கு வாங்க. ஒரே ஒரு அறிவிப்பு தான் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு பிரச்சனை வருது, அப்படி ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா பள்ளிவாசல் மைக்ல ஒரே ஒரு அறிவிப்பு தான் வருவான். எது இருந்தாலும் வீட்டுல போட்டு என்ன பண்றோம்? ரோட்ல வந்து பார்க்காத. இனி பேச்சுவார்த்தை கிடையாது, மண்ணாக்கிட்டே கிடையாது.
ஒன்று பேச்சுவார்த்தைக்கு ஆயிரத்தி வர போற. இனி பேச்சுவார்த்தை கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீ ஜேசிபி கொண்டு வந்தா ஜேசிபிக்கு படுக்கிற முதலாள நான் இருப்பேன். எனக்கு பின்னாடி தோழர்கள் இருப்பாங்க. அதற்கு பின்னாடி இந்த மக்கள் இந்த மகளிர் அத்தனை பேர் உட்கார்ந்திருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் இனி அம்மா படத்துல ஒரு செங்கலை கூட தொட விட மாட்டோம் அப்படிங்கறத இந்த பள்ளிவாசல் பாதுகாப்பு சார்பாக நான் தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டத்திற்கு ஆதரவளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் இது முக்கியமா சொல்லணும்னா சகோதரிகள் வாலண்டியர் செய்யக்கூடிய சகோதரர் காசிம் அவர்களுடைய மனைவியார் உட்பட அந்த குழுவினருக்கு ஒரு மனமார்ந்த நன்றி. ஏன்னா கிட்டத்தட்ட 4 மணில இருந்து ஒரு 10 மணி ஆக போகுது. இது வரைக்கும் இந்த தன்னார்வலர்களாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க பணி